தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதல் வணக்கம். நம்ம காப்பிடெக் சேனலில் இப்போ பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, கெனான் பிராண்டோடைய ஐஆர் சீரிஸில் வரக்கூடிய 2004N. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் டாப் மாடல் தான் இது. ஸோ இந்த மாடலை நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்பியும் அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம சேனலுக்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்து நிறைய பேர் டிமாண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, கெனானில் வந்து ஒரு டேபிள் டாப் மாடல் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுலேயே அவங்க முக்கியமாக கேட்குறது என்ன அப்படின்னா, ஒய்ஃபை வச்சு வேணும். இப்போ வந்து யாராவது எங்களுக்கு ஃபோனில் தான் எடுத்துகிட்டு வராங்க, ஸோ அதை அப்படியே எடுக்கணும், எங்களுக்கு லேப்டாப்லாம் யூஸ் பண்ண தெரியாது அப்படின்றாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மாடல் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்கொயரிஸ் வந்து ரெகுலராக நாங்கள் கிட்டே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து நம்ம ப்ரீவியஸாகவே போட்டிருக்கோம் இந்த மாதிரி வீடியோஸ். அதை யாரும் போய் மறுபடியும் போய் பார்க்கறதில்ல. ஸோ அதுக்காக ஒரு ரிமைண்டருக்காக தான் இந்த வீடியோ நம்ம மறுபடியும் அப்லோட் பண்ணுறோம். இந்த மிஷின்ஸ் அப்லோட் பண்ணுறது ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு மொபைலில் இருந்தே ஒரு ஜெராக்ஸ் எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த மிஷினில் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு 10,000 பிரிண்டரோ ஒரு 15,000 பிரிண்டர்லேயே நீங்கள் எடுக்கலாம் மொபைல்லேருந்து. ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு A4 சைஸ் மட்டும்தான் வரும். நீங்கள் கலரில் எடுத்துக்கலாம், ஆனால் இங்கு காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட் தான். நீங்கள் ஸ்கேனிங் மட்டும் நம்ம A3 வரைக்கும் கலரில் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷின்லேயே நமக்கு இன்பில்டாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆப்ஷன் வந்துடும். உங்ககிட்ட யாராவது ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஏதாவது எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா, அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு, ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பேப்பரை ஒரிஜினலை திருப்பி வச்சுட்டு அகைன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு கீழே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆட்டோமேட்டிக்காக மிஷினில் ரொட்டேட் ஆகி நமக்கு வந்துடும். ஓகே, இப்போது இந்த மாதிரி ஒரு A4 பேப்பர் வந்து ஒரு 20 பேப்பர் கொடுக்குறாங்க. இதை வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுக்கணும் அப்படின்னா, இந்த ADF ஃபங்க்ஷன் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா, இதுலேயே நீங்கள் அந்த 20 பேப்பரையும் இதில் ஒன்றா வச்சுட்டு ஜஸ்ட்டு நமக்கு தேவையான செட்டிங்ஸ் இங்கே செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா போதும். இந்த ADF என்ன பண்ணும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக பேப்பரை இழுத்து ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரி ஸ்கேனிங் ஜாப் வந்து உங்களுக்கு நிறைய வருன்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ADF நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த ADF பர்பஸ் தேவையே படாது, நார்மல் வந்து டாப் டோர் போதும் அப்படின்னா கூட நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கம்மியாகிடும். ஸோ இந்த ADF வராது. இந்த ADF ஃபங்க்ஷன்ஸ் யாருக்கு வேணும் அப்படின்னா அவங்க மட்டும் இதை கரெக்டாக கேட்டு இதை வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மிஷினில் நம்ம ஃபீட் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா கேசட் 1. ஸோ இதுவே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு யூனிவர்சல் ட்ரே தான். இதிலே நம்ம A3 வரைக்கும் போட்டுக்கலாம். ஆனால் நமக்கு ரெகுலராக போகக்கூடியது வந்து A4 தான். ஸோ அதனால் A4 இந்த ட்ரேயில் நம்ம ஃபீட் பண்ணிட்டு, இன்கேஸ் உங்களுக்கு A3 லீகல் எப்போயாவது தான் வரப்போகுது. அப்படி வரப்போ இந்த பைப்பர் ட்ரேவை ஓப்பன் பண்ணி இதில் வச்சு நம்மளால் ஃபீட் பண்ணிக்க முடியும். இதில் ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபோல்டப் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ட்ரேவையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகே. இப்போது இந்த மிஷினில் வரக்கூடிய கண்ட்ரோல் பேனல் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு இந்த இடம்லாம் வந்து டச்சில் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம நம்பர் ஆஃப் காப்பீஸ் எல்லாமே வந்து நம்ம இங்கேருந்து பட்டனில் கொடுத்துக்கலாம். ஸோ இது ஸ்டாப் பட்டன். இது வந்து நம்ம இப்போது எமர்ஜென்சியாக ஸ்டாப் பண்ணணும். ஒரு 2 காப்பிக்கு நீங்கள் ஒரு 22 காப்பி கொடுத்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் எந்த டோரையும் ஓப்பன்லாம் பண்ண வேணாம், டேரெக்டாக ஸ்டாப் பண்ணாமலே போதும். ஸோ இது வந்து கவுண்டர். நான் மிஷின் ஆன் பண்ணி எவ்வளோ காப்பீஸ் ஓடி இருக்குன்றதையும் நான் லைவாக உங்ககிட்ட காட்டுறேன். ஓவராலாக இந்த மிஷினில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் என்னன்றதை நான் அப்படியே ஓவராலாக சொல்லிடுறேன். இதில் வந்து நம்ம A4 லீகல் A3 வரைக்கும் நம்மளால் ஸ்கேன் பண்ணிக்க முடியும், ஃபீட் பண்ணிக்க முடியும். ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் டியூப்ளெக்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆப்ஷன் மிஷின்லேயே திரும்பிடும். அதுக்கப்புறம் இந்த ஐடி கார்டெலாம் இருக்குது இல்லையா, பக்கத்துலேயும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை அப் டவுன் மேலே கீழேயும் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ அந்த ஃபங்க்ஷனும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு இந்த கன்வர்ஷன் மினி ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் A3 to A4, லீகல் டு A4, A3 to A4 to A3, இந்த மாதிரி உங்களுக்கு எப்படிலாம் வேணுமோ அப்போலாம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி இதில் எடுத்துக்க முடியும். இதில் நீங்கள் வந்து இல்லை ஒயர் மூலயமா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து உங்களுக்கு நெட்வொர்க் போர்ட்டும் கொடுத்துருவாங்க, USB பிரிண்டர் கேபிள் போர்ட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ இது நீங்கள் இதில் ரெண்டுத்தில் எதில் வேணாலும் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து இதில் ஸ்கேனிங் இதில் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதோடைய பிரிண்டிங் ஸ்பீடுன்னு பார்த்தோம் அப்படின்னா நிமிஷத்துக்கு 20 காப்பி நமக்கு ஸ்பீட் கொடுக்கும். மற்றபடி இதோடைய கன்சபிள்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் இங்கே வந்து ட்ரம் பொசிஷன் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து கேட்ரேஜ். நம்ம ஒன்ஸ் கேட்ரேஜ் ரீஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு 8,000 காப்பீஸ் வரைக்கும் ஈல்டு கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு டோனர் காஸ்ட்டும் ரொம்ப கம்மி தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரம் யூனிட். நம்ம இங்கே மிஷின் உங்களுக்கு கொடுக்குறப்போ புது ட்ரம் மாற்றி கொடுத்துருவோம். ஸோ அந்த ட்ரம்மோட லைஃப் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 25,000 to 30,000 காப்பீஸ் வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓவராலாக இந்த மிஷினை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ கொடுத்துட்டேன். ஜஸ்ட்டு மிஷினை மட்டும் ஆன் பண்ணி உள்ள ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, இந்த ADF பர்பஸ் எப்படி ஒர்க் ஆகுது அதை மட்டும் நம்ம பார்த்துடலாம். முக்கியமாக இதோடைய கவுண்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே, நம்ம மிஷின் அங்கே ஆன் பண்ண உடனே மிஷினுடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். ஸோ ஜஸ்ட்டு காப்பிக்குள்ளே போயிட்டு நமக்கு எவ்வளோ காப்பீஸ் வேணும் அப்படின்றத நம்ம இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு கிளியர். இப்போ நமக்கு 1 போதும். ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா போதும்.
ஸோ இதோட மிஷினுடைய ஃபஸ்ட்டு காப்பி டெலிவரி ஆகிற டைம் பார்த்தீங்க அப்படின்னா 4 to 6 செகண்ட்ஸ் ஆகும். ஏன்னா அந்த வார்ம் அப் டைம் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் டெலிவரி ஒன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூஸாக பேப்பர்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் எந்த டிலேயும் இருக்காது. ஓகே, இப்போது இந்த ஏடிஎஃப் உடைய ஃபங்க்ஷன்ஸ் பாருங்கள். ஜஸ்ட்டு ரீசெட் பண்ணிவிட்டு 2 சைடர். இதில் வந்து உங்களுக்கு சிங்கிள் சைடு போதும் அப்படின்னா டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லை இதிலே நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுக்கணும் அப்படின்னா இதில் 2 சைடர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் பயன்படுத்தி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே 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 இந்த மிஷின் வந்து ஃபைனலாக எவ்வளோ கவுண்டிங் ஓடி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ இந்த மிஷின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஜீரோவோ இல்லை நமக்கு தேவையான கவுண்ட்டோ வந்து எதுவுமே இதில் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கான டெக்னாலஜி எதுவுமே வரல. இப்போ இந்த மாதிரி நீங்கள் பெரிய மிஷின்ஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து ஜீரோ பண்ணலாம் நீங்கள். ஆனால் நமக்கு பிடிச்ச நம்பர் எதுவுமே இதில் வைக்க முடியாது. ஆனால் இந்த டெக்னாலஜியில் அது கூட கிடையாது. என்ன ஆக்சுவலாக இருக்கோ அதுதான். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிஷின் வந்து 50,587 காப்பீஸ் நானும் நிறையா இல்லைங்க செக் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கப்புறமும் இந்த மிஷினை வந்து செக் பண்ணுவோம். அதுக்கு எப்படி பார்த்தாலும் மிஷினோடைய கவுண்டிங் பார்த்தோம்னா ஒரு 50,000 காப்பி இது வரைக்கும் ஓடி இருக்குது. ஸோ மிஷின் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா லைஃப் உங்களுக்கு ஒரு 4 lakhs காப்பீஸ் வரைக்கும் வரும். யாராவது இந்த மிஷின் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கூட இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. ஸோ இது வந்து எல்லா மிஷினையும் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறது கிடையாது. இந்த மாதிரி லோ கவுண்ட் மிஷின்ஸ் மட்டும் தான் ரெடி பண்ணும். ஸோ இப்போ இங்கே நாங்கள் வந்து ஸ்டாக் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து லோ கவுண்ட் மிஷின். இதோடையே கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இல்லை வந்து 80,000 இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ யார் வந்து ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு ஆர்டர் வைஸாக அப்படியே கம்மி கவுண்ட்லேருந்து அப்படியே அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து அதிக கவுண்ட் ஓடி இருக்கிற மிஷினை நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இப்போது வெளில வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா அதிக கவுண்ட்டு மிஷின். இது இந்த மிஷினும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெடி பண்ண முடியாது, ஒரு ஸ்பேருக்கு தான். அதே மாதிரி இந்த மிஷினும் பார்த்திங்க அப்படின்னா அது சார்ந்த மிஷின் தான். இதையும் வந்து ரெடி பண்ண முடியாது, இதுவும் ஸ்பேர் தான். ஸோ இங்கே வந்து லோ கவுண்ட் ஓடுற மிஷின்ஸை மட்டும்தான் நாங்கள் ரெடி பண்ணி சேல் பண்ணுறது. அந்த ஒரு வெரிஃபிகேஷனுக்காக மட்டும்தான் இதை வந்து அந்த ஃபுட்டேஜை காட்டினேன். ஓகே ஓகே நம்ம மிஷினை வந்து ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, நம்ம வீடியோடைய எண்டுக்கு வந்தாச்சு. ஃபைனலாக என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஒய்ஃபைல ஒரு A3 மிஷின் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இது முன்னாடியே நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம். ஸோ அவங்களுக்காக மறுபடியும் ஒரு ரிமைண்டர் வீடியோவாக கெனானுடைய 2004N 2006N வந்து நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ ப்ரைஸுமே வந்து நமக்கு கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ யாராவது இந்த மாதிரி ஒரு ஒய்ஃபைல மிஷின் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மிஷின் கரெக்டாக இருக்கும். ஸோ இதை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், நீங்கள் சென்னையாக இருந்தாலும் சரி, இல்லை அதர் டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, இல்லை அதர் ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை உங்கள் இடத்துக்கு எப்படி நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணணும், எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்றத நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜும் பண்ணலாம். அப்படியும் இல்லைனா டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். இதேபோல் காப்பிடெக் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.